எதிர்கட்சிகளால் நாட்டில் எல்லாமே ஆளுங்கட்சி தவிர்த்து மீது எதிர்கட்சி தான். நாட்டில் எல்லாமே எதிரி கட்சியாக பார்க்காதீர்கள், எதிர்கட்சியாக பாருங்கள். இந்த எதிர்கட்சி இருக்கான்ல, மூத்த தலைவர் முன்னாள் மாநிலங்களுடைய ஆளுநராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா அவர்களும், பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர் அண்ணன் சக்கரவர்த்தி அவர்கள், அண்ணன் விபி துரைசாமி அவர்கள், அண்ணன் கரு நாகராஜ் அவர்கள் உள்ளிட்ட நம்ம அண்ணன் வெங்கடேஷ் அவர்கள், அண்ணன் ஏஎன்எஸ் பிரசாத் அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய வழக்கறிஞர் பிரிவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் குமரகுரு அவர்கள், நம்முடைய மாவட்டத்தினுடைய இந்த பகுதியினுடைய தலைவர்கள் எல்லோரும் இருக்கின்றார்கள். இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக திருப்பரங்குன்றம் அதை மையப்படுத்தி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு செய்யக்கூடிய தவறுகளை, குறிப்பாக நீதியரசர் அவருடைய தீர்ப்புக்கு பிறகு அதை மதிக்காம ஒரு மத மோதலை உருவாக்குவதற்கான எல்லா முயற்சியிலும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆளுகின்ற அரசு இறங்கியிருக்கின்றார்கள் என்பதெல்லாம் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்வதற்காக இந்த சந்திப்பு நடந்து கொண்டிருக்கிறது. நண்பர்களே, கொஞ்சம் நாங்கள் டீட்டெயிலாக அதில் பேசணும்னு நினைக்கிறோம். ஏன்னா நேரடியாக அந்த மதுரை உயர்நீதிமன்றம் கொடுத்துருக்கக்கூடிய தீர்ப்பு, அதன் பிறகு கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட், அது உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் பின்னாடி இருந்து ஆரம்பிக்கிறோம். இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் 1862 இது ஒரு டாக்குமெண்டடாக இது ஒரு இஷ்யூவாக இருக்குது. சொந்தம் என்று எங்கேயும் கேட்கல. அதையும் செட்டில்டு இஷ்யூ. அது இஸ்லாமியர்களுக்கு சொந்தம். மேலே ஏற படிக்கட்டு இந்துக்களுக்கு சொந்தம் என்று கேட்கவில்லை, அதுவும் சொந்தம். ஆனால் மலை உச்சியில் இல்லாமல் கீழே இருக்கக்கூடிய தீபத்தூணில் நாங்கள் கார்த்திகை தீபத்தன்று இதை ஏற்ற வேண்டும் என்று ஏற்ற போகிறவங்களை 2 நாட்களாக அலக்கழித்து மதுரை மாநகரத்தையே அல்லோலப்படுத்தி அவ்வளவு காவல்துறையை அனுப்பி மக்களுடைய இயல்பு வாழ்க்கையெல்லாம் கேள்விக்குறிக்கு ஆக்கிவிட்டு முதலமைச்சர் அன்னைக்கு காலையில் ட்வீட் போடுறார். மதுரைக்கு என்ன தேவை? வளர்ச்சி அரசியலா ஆர் டேஷ் அரசியலா? நான் கேட்கின்றேன், இது ஒரு முதலமைச்சர் போடுற ட்வீட்டா? இது யாரோ சின்ன பசங்க போட்டால் ஏற்றுக்கலாம். மதுரைக்கு என்ன அரசியல் தேவை? வளர்ச்சி அரசியலா ஆர் டேஷ் அரசியலா? அந்த டேஷ்ங்கிறது என்ன? முதலமைச்சர் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் ஒரு டேஷ் என்கின்ற வார்த்தையை கேள்விக்குறியாக்கி விட்டுருக்காரு. டேஷ்னா என்ன? முதலமைச்சர் தானே சொல்லணும். fill in the blanks. நீங்கள் நானும் என்ன? இது முதலமைச்சருடைய ட்வீட். எந்த அளவுக்கு சிறுபிள்ளைத்தனமாக இவ்வளவு பிரச்சனையை செய்துவிட்டு முதலமைச்சர் அவர்கள் இதை போடுறாங்கன்னா, உண்மையாலுமே இந்த முதலமைச்சர் அனைவருக்குமான முதலமைச்சரா? இந்துக்களுக்கான முதலமைச்சரா? இஸ்லாமியர்களுக்கான முதலமைச்சரா? கிறிஸ்தவர்களுக்கான முதலமைச்சரா? ஒரு நீதி நிலைப்பாடு ஒரு சட்டமன்றத்தில் ஒரு நீதிமன்றத்தில் சொல்லும் பொழுது முதல் கடமையாக செய்ய வேண்டிய பொறுப்பு சீஃப் மினிஸ்டருக்கு இருக்கு. அதையும் பின்பற்றல. சிஎஸ்எஃப் தமிழ்நாட்டில் அனுப்ப வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். இது சம்பந்தமாக நேற்று தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நம்முடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் சார்பாக நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்களுக்கு சம்பந்தமாக பிரீஃப் பண்ணியிருக்கிறோம். என்ன நடக்குது, என்ன பிரச்சனை இங்கே இருக்கு, இவங்க எந்த அளவுக்கு தவறான ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கிறாங்க, எந்த அளவுக்கு நீதிமன்ற அவமதிப்பில் இன்வால்வ் ஆயிருக்கிறாங்க. சிஎஸ்எஃப் அன்னைக்கு ஒருவேளை நான் போறேன்னு சொல்லியிருந்தா மாநில அரசனுடைய காவல்துறைக்கும் சிஎஸ்எஃப்க்கும் கைகலப்பு வந்து இந்திய அளவில் மிகப்பெரிய தலைகுடிவாக நம்ம மாநிலத்துக்கு ஏற்பட்டிருக்கும். அவங்க பின்னாடி போயிட்டாங்க. சரி, 144 இருக்கா, நாங்கள் மதிக்கிறோம், பின்னாடி போயிட்டாங்க, அதனால் பிரச்சனை இல்லை. ஆனால் இன்னைக்கு நீதியரசர் சொல்லியிருக்காங்க அந்த 144 ஃப்ராடு. இவ்வளவு தவறுகளை செய்யவிட்டு இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. பாருங்க, அபிஷேக் மனு சிங்கிவி அவங்க, விகாஸ் சேகல் அவங்க, இங்க ஒருத்தருக்கு ஃபீஸ் என்னங்க? 20 லட்சம், 30 லட்சம், 40 லட்சம் சிட்டிங் ஃபீ. இன்னைக்கு மதுரை அமர்வு நீதிமன்றத்திற்கு ஒரு பெரிய சீனியர் சுப்ரீம் கோர்ட் லாயர் வந்திருக்கிறாங்க. அங்க அபிஷேக் மனு சிங்கிவி இவ்வளவு கேலி கூத்தாக்கிவிட்டு மறுபடியும் உச்ச நீதிமன்றத்துக்கு போவோம், மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிப்போம். அதனால்தான் இதை பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் அனைவரும் வன்மையாக கண்டிக்கின்றோம். எங்களுடைய மாநில தலைவரிலிருந்து ஆரம்பித்து கட்சியினுடைய கடைக்கோடி தொண்டன் வரை திருப்பரங்குன்றத்தில் தீபத்தூணில் ஏற்றக்கூடிய தீபத்திற்காக உயிரை கொடுத்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவரிலிருந்து தொண்டர் வரை நாங்கள் நிற்போம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்னைக்கு மதுரை அமர்வு நீதிமன்றத்தில் திரு GR சுவாமிநாதன் அவர்கள் இந்த கேஸை செவ்வாய்க்கிழமைக்கு தள்ளி வச்சிருக்கிறார். இன்னைக்கு மறுபடியும் கண்டெம்ட்டுக்கு கண்டெம்ட், அதுக்கு ஒரு கண்டெம்ட். இது இந்தியாவில் எங்கேயும் பார்க்க மாட்டோம். கொடுத்த தீர்ப்புக்கு ஒரு கண்டெம்ட், அந்த தீர்ப்பை சரியா ஃபாலோ பண்ணி ஒரு கண்டெம்ட், அதுக்கு 4ஆம் தேதி ஒரு கண்டெம்ட். ஸோ கண்டெம்ட் இன்னைக்கு வந்திருக்கு. அது 2ஆம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அதை கையில் எடுக்கிறாங்க. அதனால் அதையும் நாங்கள் கவனிக்கின்றோம். உச்சநீதிமன்றத்தில் இன்னைக்கு அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் தலைமை நீதிபதி CJI அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, இது அவசரமாக எடுக்க வேண்டிய வழக்கு கிடையாது. எதுக்கு நடத்தணுங்க? இன்னைக்கு ரகுபதி அவங்க கேட்குறாங்க, பாரதிய ஜனதா கட்சிக்கு எதுக்கும் சம்பந்தம்னா அரசியல் கட்சி எதுக்கு நடத்தணும்? மக்களுடைய மனநிலையை பிரதிபலிப்பதற்கு அரசியல் கட்சி இருக்கு, மக்களுக்காக அரசியல் கட்சி இருக்கு. நீதிமன்றம் சொல்லிய பிறகு அரசு தவறு செய்யும் பொழுது தட்டி கேட்பதற்காக அரசியல் கட்சி இருக்கு. அரசியல் கட்சியினுடைய அடிப்படை கடமை இது. அதனால தான் திரும்ப சகோதரர் கேட்குறேன், நீங்கள் ரகுபதி அண்ணன்கிட்ட கேட்கணும்,
யாராவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனோ தலைவனோ பொது சொத்துக்கு சேதத்தை ஏற்படுத்தினோமா அப்படின்னு அவர் கேட்குற சார். இது ராம ரவிக்குமார் ஒரு பெட்டிஷன் போட்டிருக்கிறாங்க. மொத்தம் 5 பெட்டிஷனர் இருக்காங்க சார். மொத்தம் 6 பேரோடைய பெட்டிஷனை தான் அந்த நீதியரசர் அவருடைய ரிட் பெட்டிஷனில் 6 பேர்த்த மொத்தமாக எடுத்துக்கிட்டாங்க. 5 பேர் வந்து ஏற்றணும், ஒருத்தர் ஏற்ற வேண்டாம், மொத்தம் 6 பேர். இப்போ அரசியல் கட்சியினுடைய அடிப்படை உரிமை, அடிப்படை கடமை மக்களுக்காக நிற்பது. நாங்கள் மக்கள் மனநிலையை பிரதிபலிக்கிறோம். மதுரை மாநகரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மனநிலையை பிரதிபலிக்கிறோம். அவர்களும் மக்கள் தான். நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க, அதற்கு பாரதிய ஜனதா கட்சி ஆதரவாக இருக்குது. இது அப்போ அரசியல் கட்சி எதுக்கு நடத்தணுங்க? இன்னைக்கு ரகுபதி அவங்க கேட்குறாங்க, பாரதிய ஜனதா கட்சிக்கு எதுக்கும் சம்பந்தம்னா அரசியல் கட்சி எதுக்கு நடத்தணும்? மக்களுடைய மனநிலையை பிரதிபலிப்பதற்கு அரசியல் கட்சி இருக்கு, மக்களுக்காக அரசியல் கட்சி இருக்கு. நீதிமன்றம் சொல்லிய பிறகு அரசு தவறு செய்யும் பொழுது தட்டி கேட்பதற்காக அரசியல் கட்சி இருக்கு. அரசியல் கட்சியினுடைய அடிப்படை கடமை இது. அதனால தான் திரும்ப சகோதரர் கேட்கிறேன், நீங்க ரகுபதி அண்ணன்கிட்ட கேட்கணும், யாராவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனோ தலைவனோ பொது சொத்துக்கு சேதத்தை ஏற்படுத்தினோமா அப்படின்னு அவர் கேட்கிற கேள்வி கரெக்ட். எங்கேயாவது நாங்க மத கலவரத்தை ஏற்படுத்தினோமா? எங்கேயுமே கிடையாது. மக்களுடைய மனநிலையை பிரதிபலித்து, இந்துக்களுடைய உணர்வை பிரதிபலித்து பாரதிய ஜனதா கட்சி களத்தில் பெட்டிஷனருக்காக மக்களுக்காக போராடி கொண்டிருக்கின்றோம். அதே நேரத்தில் இந்த தீர்ப்பில் தெரியா சொல்றாங்க, பர்சன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். பெட்டிஷனர் மட்டும் பர்சன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. ஹிந்து மதத்தை நம்பக்கூடிய எல்லோருமே பர்சன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான். ராம ரவிக்குமார் மட்டுமா? இல்லை. ராம ரவிக்குமார் சொல்றத நான் நம்புறேன் அப்படின்னா நானும் பர்சன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அது தமிழ்நாடு என்டோமெண்ட் HRNCயில் அதுவும் இருக்கு. அதனால் ராம ரவிக்குமார் பெட்டிஷனாக இருக்கலாம், அதை நம்பக்கூடிய நானும் பர்சன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்பது பல தீர்ப்பில் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் எல்லோருக்கும் ஆதரவாக நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம் என்கின்ற கருத்தை பணிவாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நீதியரசர் அவர்கள் இன்று காலையில் அண்ணா இதில் உள்நோக்கம் என்கின்ற, அதனால தான் ரொம்ப டீட்டெயிலாக ஜட்ஜ்மெண்ட்டை பேசுகிறோம். அவர் 1996 ஜட்ஜ்மெண்ட்டை மீறி இருந்தால் பரவாயில்ல, 2014 மீறி இருந்தால் பரவாயில்ல, 17 மீறி இருந்தால் பரவாயில்ல. அதைத்தான் ரகுபதி அவர்கள் சொல்கிறாங்க. ஜட்ஜ்மெண்ட்டே வேறு என்பது உங்கள் முன்னால் நாங்கள் வைக்கின்றோம். இந்த ஜட்ஜ்மெண்ட்டே வேறு. இரண்டாவதுங்கண்ணா, நீதியரசர் அவர்கள் கண்டெம்ட் எப்போ எடுத்தார்னா 5 மணிக்கு கண்டெம்ட் எடுக்கிறாரு 3ஆம் தேதி. அட்வொகேட் ஜெனரல் சொல்கிறாங்க, இல்லைங்க ஐயா 6 மணிக்கு தான் தீபம் ஏற்றும். அதுக்காக கண்டெம்ட்டை 1 மணி நேரம் தள்ளி வைக்கிறார். 6:05க்கு தீபம் ஏற்படுத்த சகோதரருக்கு தெரியும். அரசு வழக்கறிஞர்கிட்ட கேட்குறாரு, ஈஓ எங்கேன்னு. ஈஓ ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாருங்க ஐயா. நான் சொல்கிறது 3ஆம் தேதி 6:05க்கு நடந்த கண்டெம்ட்டில் ஏற்பாடு செய்யலை, பெட்டிஷனரை கூப்பிடல, 1ஆம் தேதி ஈஓ நடவடிக்கை எடுக்கல, 2ஆம் தேதி எடுக்கல, 3ஆம் தேதி கண்டெம்ட் ஆஃப் பெட்டிஷன் வரும்போது கோர்ட் வரும்பொழுது அரசு வழக்கறிஞர்கிட்ட கேட்குறாங்க, ஈஓக்கு ஃபோனை போடுங்க. ஈஓ அவைலபிள் இல்லைங்கிறாங்க. ஸோ ஈஓ வரல, வீடியோ கான்ஃபரன்ஸ் வரல. இன்னைக்கு மதுரையினுடைய போலீஸ் கமிஷனர், கலெக்டர் சம்மன் பண்ணியிருக்காங்க, வரல. இன்னைக்கும் நீதியரசர் சொல்லியிருக்கிறாங்க, ஜாதிகளை உள்ளழுக்கிறீங்க, தவறாக பேசுகிறீங்க, பொய்ய சொல்கிறீங்க, எங்களுடைய பொறுமைக்கும் எல்லை இருக்குது, பொறுமையாக பார்த்துக்கிட்டு இருக்கோம், செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தள்ளி வச்சுருக்கோம். எங்களை பொறுத்தவரை நீதியரசர் அவர் வரம்புக்குள்ளே நடந்திருக்கிறாரு. எக்ஸசிவ் ஜுடிஷியல் ஓவர் ரீச் எங்கேயுமே இல்லை. மாநில அரசு தன்னுடைய வரம்பையெல்லாம் மீறி இதை கேலி கூத்தாக்கி இருக்கிறாங்கிறது எங்களுடைய வாதம். அந்த நீர் வழித்தடங்களை கண்காணிப்பதற்கான அமர்வுல நீதிபதியாக இருக்காரு. இன்னைக்கு ஒரு நாள் நீர் வழித்தடம் ஆக்கிரமிக்கப்பட்ட பொழுது இந்த CISF வீரர்களை அனுப்பி அவர் அந்த ஆக்கிரமிப்பை அகற்றியது உண்டா? அண்ணா இன்னைக்கு வந்து ஒத்துக்கிறாங்கன்னா ஒரு வாதம் அது. இன்னைக்கு ஒரு எக்ஸ்ட்ரானரி கேஸ். அதாவது 1ஆம் தேதி அவங்க CISF அனுப்பல, 1ஆம் தேதி போலீஸ் கமிஷனருக்கு டைரக்ஷன் கொடுக்குறாரு, டிசம்பர் 1ஆம் தேதி கலெக்டருக்கு டைரக்ஷன் கொடுக்குறாரு. 2ஆம் தேதி அவர் கையில் எடுக்கல, 2ஆம் தேதியும் லோக்கல் போலீஸ் தான் இருக்கிறாங்க. 3ஆம் தேதி தீபம் ஏற்றப்படவில்லை என்று தெரிந்த பிறகு 6:05க்கு தான் அவர் சொல்றாரு, 6:05க்கு தான் சொல்றாரு இந்த மாதிரி வந்து CISF கொடுக்குறோம். இது வந்து அப்பீல் அந்த டிவிஷன் பெஞ்சில் ஜெயச்சந்திரன் ராமகிருஷ்ணன் அவங்ககிட்ட அந்த கேள்வியை கேட்கும் பொழுது நீதியரசர்கள் சொல்றாங்க, the service of CISF was provided only because the state police refused to give protection and comply with the court direction. In case the state missionary disobey the court order and refuse to give protection, the court cannot stand helpless. அதாவது நீதியரசர் திரு GR சுவாமிநாதன் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய அந்த தீர்ப்பு முடிவுக்கு
அடுத்த நாள் டிவிஷன் பெஞ்சில் நீதியரசர் ஜெயச்சந்திரன் அவர்களும் ராமகிருஷ்ணன் அவர்களும் முழு ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க. அதாவது ஒரு நீதிபதி இல்லை. இன்னைக்கு திமுகவினுடைய சட்ட அமைச்சர் மாண்புமிகு திரு ரகுபதி அவர்கள் ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் மீது கை காமிச்சாங்கன்னா அடுத்த நாள் 2 நீதிபதியும் ஊர்ஜிதம் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் எங்களை பொறுத்தவரை திமுகவினுடைய அமைச்சர் அரசு எல்லோருமே நீதி அரசர்களுக்கு எதிராக இங்கே பணிபுரிகின்றார்கள் என்பது ஊர்ஜிதமாகும். துரைமுருகன் ஐயாக்கு தெரியுமா எனக்கு தெரியலீங்க. துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எஸ்ஐஆர்னு என்னன்னே தெரியல. பத்திரிகை நண்பர்கள் எஸ்ஐஆர் கேட்டதுக்கு புது விளக்கம் கொடுக்கிறார். இந்தியாவில் யாருமே எஸ்ஐஆருக்கு ஒரு துணை முதலமைச்சராக இருக்கிறவருக்கு எஸ்ஐஆர் விளக்கமே தவறு. அதனால் உண்மையாலுமே அவருக்கு இந்த கோர்ட் இஷ்யூ தெரியுமா, ஜட்ஜ்மெண்ட் தெரியுமா, தெரிஞ்சுதான் பேசுறாரா அப்படிங்கிறது மாண்புமிகு துணை முதலமைச்சரின் மீது எங்களுடைய குற்றச்சாட்டு. இரண்டாவது, மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு புரிஞ்சுக்கணும், இவர் 1ஆம் தேதி சொன்னாங்க, 2ஆம் தேதி சொன்னாங்க, 3ஆம் தேதி சொன்னாங்க. அன்னைக்கு துணை முதலமைச்சர் எங்க போனாரு? அதாவது அவர்கள் ஆட்சியில் இருக்கக்கூடிய காவல்துறைக்கு டைரக்ஷன் கொடுத்திருக்கிறாங்க. பின்பற்ற வேண்டியது துணை முதலமைச்சருடைய பொறுப்பு. எதுவுமே செய்யல. இன்னைக்கு இந்த மாதிரி மத கலவரத்தை ஏற்படுது. திரும்ப திரும்ப நாங்கள் சொல்றோங்கன்னா, மத கலவரம் என்பது பொது சொத்துக்கு தீ வச்சாங்களா? இஸ்லாமிய நண்பர்களை யாராவது இங்க தவறா பேசினாங்களா? இஸ்லாமிய நண்பர்களுடைய சொத்தாக இருக்கக்கூடிய தர்கா இந்துக்களுக்கு சொந்தம் என்று எங்கே சொன்னாங்களா? நெல்லித்தோப்பு கொடுங்கன்னு திரும்ப கேட்டாங்களா? எங்கேயுமே இல்லை. ஆனா இதே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த ஸ்கந்தர் மலையை சிக்கந்தர் மலை என்று சொல்லும் போது எங்க போனாரு? இதே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆடு கோழி வெட்டுவோம் நெல்லித்தோப்பில் சொல்லும் போது எங்க போனாரு? இன்னைக்கு மட்டும் கிளம்பி வர்றாருன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எல்லோருக்குமான துணை முதலமைச்சரா இல்ல குறிப்பிட்ட சமுதாயத்திற்கான துணை முதலமைச்சராங்கிற கேள்வியை நாங்களும் கேட்போம். எங்களை பொறுத்தவரை இங்க குமரகுரு அண்ணன் வரும்பொழுது எங்களுடைய வழக்கறிஞர் பிரிவினுடைய தலைவர் அவங்க இருந்தாங்க. அவங்க வழக்கறிஞர்கள்ட்ட பேசும்பொழுது மேலே வரும்பொழுது சொன்னாங்க, மாநில தலைவர் அனுமதியை பெற்று பாரதிய ஜனதா கட்சி திரு சட்ட அமைச்சர் ரகுபதி அவர்கள் மீது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுக்கு போறோம் அப்படின்னு. காரணம், நீதி அரசரை பற்றி தவறா பேசியிருப்பது, ஜட்ஜ்மெண்ட்டை குழப்பி பேசியிருப்பது, நீதி அரசர்களுடைய மாண்பை ஒரு சட்டத்துறை அமைச்சரே அதை தவறாக வழிநடத்தியிருக்கிறார். ரகுபதி அவங்க பிரஸ் மீட்டை பொறுத்த வரைக்கும் நேற்றைய பிரஸ் மீட்டே அது கண்டெம்ட் பிரஸ் மீட். அது ஏன்னா தவறான தகவலை சட்ட அமைச்சராக உங்கள் முன்னாடி சொல்லியிருக்கிறாங்க. அதை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணன் குமரகுரு அவங்க இருக்கிறாங்க, எங்களுடைய வழக்கறிஞர் பிரிவினுடைய தலைவர். ஸோ ஏன்னா ரகுபதி அவர்களுக்கு தெரியணும், பொறுப்பான பொறுப்பில் இருந்து கொண்டு பொய்யை சொல்லக்கூடாது. மிச்ச துரைமுருகன் அவர்களாக இருக்கட்டும், உதயநிதி ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், அவர்கள் சொல்வது ஒரு பக்கம். நீங்க கேட்டுக்கண்ணா, நாங்க சொல்றதையும் நீங்க கேட்குறீங்க. நாங்க ஆதாரத்தின் அடிப்படையில் எல்லாத்தையும் உங்க முன்னாடி வைக்கிறோம். இதுல எங்க தவறு நீங்க சுட்டி காட்டுங்கண்ணா. நீதி அரசர் அவங்க சொல்றாங்க, மலை உச்சியின் மீது கிடையாது, உச்சிக்கு கீழே இருக்கக்கூடிய இன்னொரு மலையில் இருக்கக்கூடிய உச்சியில தர்கா இருக்கு. அவரே பர்சனலா போய் இன்ஸ்பெக்ட் பண்றாரு. திரு ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் இந்த ரிட் பெட்டிஷன் அட்மிட் ஆன உடனே அவரு நடந்து போறாரு, எல்லாத்தையும் கூட வர சொல்றாரு. நீதியரசர் போய் எல்லாத்தையும் இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தீர்ப்பு கொடுக்கிறார். அப்படின்னா ஒரு ஸ்பாட்டுக்கு போகாம தீர்ப்பு கொடுக்கல, ஸ்பாட்டுக்கு போயிட்டு தான் தீர்ப்பு கொடுக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது திரும்ப 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 நீதிமன்றத்தை குறை சொல்வது, நீதியரசரை குறை சொல்வது, திரும்ப திரும்ப இதே வேலையை செய்யறாங்கன்னா எப்படி? இப்பதான் பார்த்தோம், இந்தியாவில் முதல் முறையாக மாநில அரசு மெட்ராஸ் ஹைகோர்ட் கொலிஜியம் ரெக்கமெண்ட் பண்ண உடனே திருப்பி அனுப்பியிருக்கிறாங்க. அதையும் பார்த்தீங்க, இந்தியாவில் எங்கேயுமே நடக்காத விஷயம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் மாநில அரசு மெட்ராஸ் ஹைகோர்ட் கொலிஜியம், மெட்ராஸ் ஹைகோர்ட் நீதியரசர்களாக யார் வர வேண்டும் என்கின்ற ரெக்கமெண்டேஷனை மாநில அரசு இந்திய அரசியல் வரலாற்றில் முதல்ல திருப்பி அனுப்பியிருக்காங்க. அப்போ என்ன, உங்களுக்கு பிடிச்ச ஜட்ஜு தான் வரணும், பிடிக்காத ஜட்ஜு வந்தால் கேள்வி கேட்பீங்க. நீங்க போடுற ஜட்ஜு தான் வரணும். நிறைய நீதியரசர்கள், நாங்கள் எந்த நீதியரசர்களுமே தவறாக சொல்லலை, இதற்கு முன்பு திமுக கட்சியில் இருந்தவங்க அப்பா இருந்தவங்க, ஆனால் ஏற்றுக்கிட்டோம். ஏன் ஏற்றுக்கிட்டோம்? அது ஒரு ப்ராசஸில் வந்திருக்கிறாங்க, கொலிஜியத்தில் வந்திருக்கிறாங்க. மாநில அரசு ஏற்றுக்கிட்டாங்க, மத்திய அரசு ஏற்றுக்கிட்டாங்க, உச்சநீதிமன்றத்தினுடைய கொலிஜியம் ஏற்றுக்கிட்டாங்க. நாங்கள் எங்கேயுமே கேள்வி கேட்கலையே. ஆனால் முதல் முறையாக கேள்வி கேட்டு தெரியப்படுத்துறாங்கன்னா நீதிமன்றத்தின் மீது அவர்களுக்கு நம்பிக்கை இருக்குதா என்பதை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு தெளிவுபடுத்தும். பாஜக அதை நிராகரித்தது, அதுக்கு அப்போஸ் பண்ணியிருக்கிறது. ஆனால் சபரிமலை ஐயப்பன் கோயிலில் பெண்களை வழிபட அனுமதிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க பாஜக. அதை
உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக சொல்லியிருக்கு. ஆனா இதே திருப்பரங்குன்றம் தீர்ப்புல வந்து நீதிபதி தீர்ப்பை வந்து ஏற்றுக்கணும். நல்ல வேலை இந்த கேள்வி கேட்டீங்கன்னா நிறைய பேர் இது கேட்குறாங்க. நல்ல கேள்வி, அருமையான கேள்வி, பதில் சொல்கிறோம். ஆனால் பதில் சொல்கிறேன், விமர்சனம் எல்லாம் நல்ல கேள்வி. 100 ஆண்டுகளுக்கு முன்பு திருப்பரங்குன்றத்தில் தீபத்தூணில் தான் தீபம் ஏற்றுனாங்க. 100 ஆண்டுகளுக்கு முன்பு, 100 ஆண்டுகளாகத்தான் இல்லை தீபத்தூண் ஏன் கட்டி வைக்கணுங்கண்ணா? ஒரு கோவில் 1200 ஆண்டுகளுக்கு பழமையான ஒரு கோவில், அந்த கோவிலில் தீபத்தூண் எது கட்டி வைக்கணும்? தீபம் ஏற்றுறக்கு. ஸோ 100 ஆண்டுகளுக்கு முன்பு தீபம் ஏற்றிருக்கிறாங்க, 100 ஆண்டுகளாக ஏற்றப்படவில்லை. ஆனால் சபரிமலையில் 100 ஆண்டுகளுக்கு முன்பு பெண்கள் உள்ளே போனாங்களா? போகல. புதிதாக ஒரு விஷயத்தை சொல்லும் போது எதிர்க்கிறோம், ஆகம சாஸ்திரத்துக்கு எதிராக சொல்லும் பொழுது எதிர்க்கிறோம். 100 ஆண்டுகளுக்கு முன்பு தீபத்தூண் இருந்துச்சு, ஆனால் 100 ஆண்டுகளுக்கு முன்பு சபரிமலையில் பெண்கள் உள்ள போனாங்களா? இல்லை. சபரிமலையில் ஆண்டாண்டு காலமாக இருக்கக்கூடிய வழக்கத்தை மாற்றி புதுசாக ஒரு பொய்யை சொல்லும் போது நாங்கள் எதிர்க்கிறோம். அதே மாதிரி திருப்பரங்குன்றத்தில் ஆண்டாண்டு காலமாக இருந்த வழக்கத்தை 100 ஆண்டுகளாக செயல்படுத்தலை, இன்னைக்கு செயல்படுத்த வேண்டும் என்று நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கும் பொழுது அதற்கு அரணாக நாங்கள் நிற்கின்றோம். அதனால் எங்கள் நிலைப்பாட்டில் சபரிமலையாக இருந்தாலும் திருப்பரங்குன்றம் இருந்தாலும் ஹிந்து மக்களுடைய உணர்வு, அவங்க என்ன நினைக்கிறாங்க, எது நியாயமோ, கோர்ட் என்ன சொல்லியிருக்கோம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா சரி. சபரிமலையில் எதற்காக கோர்ட் அப்பீல் நிறுத்தி வச்சாங்க? இந்த போராட்டத்தை பார்த்தாங்க, தவறுன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க, அப்பீல் வந்து போச்சு, கேரள அரசே தன் ஸ்டாண்டை மாற்றுச்சு. அதனால் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு குழப்பமான ஒரு விஷயத்தை திமுக சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு சபரிமலை இஷ்யூவும் புரியல, திருப்பரங்குன்ற இஷ்யூவும் புரியல, ரெண்டையும் குழப்பி சொல்லுகின்றார்கள். எங்களை பொறுத்தவரை எங்கள் நிலைப்பாடு சமமாக சரியாக இருக்கு. சார், ஒரு மூத்த ஆசிரியர், நீங்கள் பத்திரிகையாளர், உங்களுக்கு தெரியும், எங்களை பொறுத்தவரை மிக தெளிவாக மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக அரசு வெட்கத்தையெல்லாம் விட்டு அடுத்த கடத்துக்கு போயிட்டாங்க. இன்னைக்கு நீதிபதிக்கு எதிராக அங்கே இருக்கக்கூடிய ஜமாத் மக்களை வர சொல்கிறாங்க, பேரணி போகணுங்கிறாங்க, போஸ்ட் அடித்து ஒட்டுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஜமாத் நீதிமன்றத்திற்கு முற்றுகை போராட்டம் கால் பண்ணியிருந்தாங்க 4ஆம் தேதி. யாராச்சும் கைது பண்ணாங்களா? ஒரு நபரை கைது பண்ணியிருக்கிறாங்களா? சொன்னவங்களை கைது பண்ணியிருக்காங்களா? எதுவுமே கிடையாது. ஆனால் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போட்டால் கைது. இதுலேருந்து என்ன சொல்லுது? இங்கே இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு ஒரு நியாயம், இன்னொரு மதமாக இருந்தால் ஒரு நியாயம். மிக தெளிவு. நீதிபதி அவர்கள் ஒரு நீதிபதி இல்லை சார், ஜிஆர் சுவாமிநாதன் அவங்க கொடுக்குறாங்க, அதுக்கு மேலே டிவிஷன் பெஞ்ச் 2 நீதிபதி ஊர்ஜிதம் செய்கிறாங்க. அப்படி சொல்லியும் கூட கேட்க மாட்டேன் அப்படின்னு திராவிட முன்னேற்ற கழகம் நிற்கிறாங்கன்னா தாஜா மத அரசியல் கையில் எடுத்திருக்கிறாங்க. தேர்தலுக்கு மைனாரிட்டி வாக்குகளை அப்படியே லட்டு மாதிரி சிந்தாம செதறாம திமுக எடுக்க வேண்டும் என்று நினைக்கிறாங்க. இதை உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் நிறைய இஸ்லாமிய நண்பர்களும் கிறிஸ்தவ நண்பர்களுமே அதை விரும்பலை. தேவையில்லாமல் ஏன் தர்காவே வந்து பெட்டிஷன் இல்லைங்க சார், 3ஆம் தேதி தர்கா வரல, 4ஆம் தேதி தர்கா வரல, இன்னைக்கு தான் தர்கா வந்திருக்கிறாங்க. வெறும் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இந்து கோவிலை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய ஈவோவை தூண்டி விட்டு இந்த கபட நாடகத்தை போடுறாங்க. அதனால் மைனாரிட்டியும் இதை ரசிக்கலை, மெஜாரிட்டியும் ரசிக்கலை. கடைசியில் அப்பம் தின்ன குரங்கு 2 அப்பத்தை தின்ன மாதிரி எந்த ஓட்டும் வரப்போறதில்லை. நடுத்தெருவில் தான் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்க போகிறாங்க. 2026 தேர்தல் உறுதி செய்யும் தேசிய ஜனநாயக கூட்டணி அமித்ஷாஜி அவர்கள் சொன்னது போல 3ல் 2 பங்கு மெஜாரிட்டியோடு வெற்றி பெறும். நிறைய வழக்குலாம் சுட்டி காட்டி 1990 தொடங்குது. தீபத்தூணில் அந்த தீபம் ஏற்றக்கூடிய வழக்கை எப்போ நிறுத்தப்படுச்சு? தர்காங்கிற கட்டமைப்பு உருவாக்கப்பட்ட பிறகா இல்ல பிரிட்டிஷ் ஆட்சி நிறுத்தப்ப அந்த மேலெல்லாம் விளக்கு ஏற்றக்கூடாது, குண்டு வீசிவாங்க வெளிநாட்டு மாணவர்கள் 2ஆம் உலக போர் காலகட்டத்தில் அப்படின்னு சொன்னதுனால நிறுத்துறாங்களா? எந்த காலகட்டத்தில்? ஆனால் இந்த நீதியரசருடைய தீர்ப்பு அதற்கு முன்பு இருந்த தீர்ப்புகளிலோ சரியா எந்த ஆண்டில் நிறுத்தினாங்க அப்படின்னு எந்த தீர்ப்பிலும் இல்லைங்க. 1920 தீர்ப்புலேருந்து கூட இல்லை. 1920லும் தீபத்தூண் இருந்துச்சு. 1920 தீர்ப்பில் யாருக்கு எது சொந்தம் அப்படிங்கிறது அந்த தீர்ப்புங்கண்ணா. ஆனால் இன்னைக்கு அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் என்ன சொல்கிறாங்க, எங்கள் அப்பா எங்கள் தாத்தா அவர்களுடைய பேச்சை வச்சு நாங்கள் சொல்கிறோம், இது சராசரியாக 1920 காலகட்டத்திலிருந்து ஏற்றப்படவில்லை அப்படிங்கிறது அவங்க கருத்து. அப்படின்னா 105 வருஷம், 105 இயர்ஸ். அவங்க இன்னைக்கு பேச்சு வழக்காத்தான் சொல்கிறாங்க. எங்கேயுமே ரெக்கார்டட் டாக்குமெண்டட் இந்த ஆண்டு நிறுத்தினோம், இந்த ஆண்டு உச்சப்பிள்ளையார் கோயிலுக்கு நாங்கள் கொண்டு வந்து எங்கேயுமே கிடையாது. இன்னொரு காரணம் என்னன்னா, இதில் பெட்டிஷனர் சொல்கிறாங்க மோட்ச தீபம் தான் உச்சிப்பிள்ளையார் கோவில் பக்கத்தில் மோட்ச தீபம் தான் ஒரு காலத்தில் ஏற்றப்பட்டிருந்தது. கார்த்திகை தீபம் என்பது எப்பொழுதுமே தீபத்தூணில் இருந்துச்சு. எப்போ அது நிறுத்தப்பட்டதோ மோட்ச தீபம் ஏற்றக்கூடிய இடத்துல தான் கார்த்திகை தீபம் ஒன்றா வருது. அதே ஆகம சாஸ்திரத்தின்படி தவறுங்கிறது ஒரு ஆர்குமெண்ட். அதனால் இன்னைக்கு தீர்ப்பு ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்து இதற்கு முன்பு இருந்த நடைமுறையை திரும்ப கொண்டு வந்திருக்கிறாங்க. அதனால் இன்னைக்கு மாநில அரசு
அவங்க கையில் ரெக்கார்ட் இருக்குது, அவங்க கையில் என்டோமெண்ட் ரெக்கார்ட் இருக்குது, அவங்க கையில் ஈஓ இருக்கிறாங்க. ஈஓ வந்து 3ஆம் தேதி நான் 3ஆம் தேதி 2ஆம் தேதி ஃபைல் பண்ணது, 1ஆம் தேதி தீர்ப்பு வந்து 2ஆம் தேதி ஃபைல் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேஜை மட்டும்தான் ரெஜிஸ்ட்ரியில் ஃபைல் பண்ணுறாரு. அதையும் நீதிபதி சுட்டி காட்டுறாங்க. ஒப்புக்கு சப்பானியாக ஈஓ வந்து ஒரு பேஜை ஃபைல் பண்ணிட்டு ஓடிட்டாரு. அதுவும் இன்அட்மிசிபிள். ஸோ ஈஓ பொறுத்த வரைக்கும் 1ஆம் தேதி தீர்ப்பு கொடுத்தா 2ஆம் தேதி அப்ஜெக்ட் பண்ணும், போய் பேப்பரை கொடுத்து வந்துட்டார். எந்த வித சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் இல்லை. அப்படி தான் இன்றைக்கி ஈஓ இருக்கிறாங்க. அதனால் திரும்பவும் நாங்கள் பத்திரிகை நண்பர்களுக்கு வலியுறுத்துகின்றோம். நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் கிரவுண்டில் இருக்கிறீங்க, நீங்கள் கிரவுண்டில் போய் பார்ப்பீங்க. இது மத கலவரத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சி இல்லை. கடந்த 5 நாட்களாக யாராவது இஸ்லாமியருக்கு எதிராக பேசுகிறாங்களா? இல்லை. பொது சொத்தை சேதப்படுத்தினாங்களா? இல்லை. காவல்துறை தவறான ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது கூட ஒபே பண்ணாங்களா? ஆமாம். 144 சிஆர்பிசியே பொய், அதை ஏற்றுக்கிட்டு திரும்பி வந்தாங்களா? உண்மை. நேற்று மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அண்ணன், ராஜா அண்ணன், நம்ம தொண்டர்களை கைது பண்ணுறதற்கு காவல்துறைக்கு அனுமதி இருக்கா? இல்லை. ஏன்னா நேற்று 144 இல்லை. இத்தனையும் பொறுத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் திமுக எங்களை பார்த்து நாங்கள் தவறு செய்கிறோன்னு சொல்கிறது எப்படி பொறுத்துக்க முடியுங்கண்ணா? முதலீட்டாளர் மாநாடு நடைபெறக்கூடிய நிலையில மதுரையுடைய மாண்பை குலைக்கிறதுக்கு சர்வதேச முதலீட்டாளர் மத்தியில் வந்து மதுரையுடைய நற்பெயரை கெடுக்கிறதுக்கு தான் பாஜக இது மாதிரி. அண்ணே 1ஆம் தேதி தீர்ப்பு வந்துச்சு, 3ஆம் தேதி 6:05க்கு தீபத்தை விட்டுருந்தாங்கன்னா எல்லா ஃப்ளைட்டும் மதுரையில் இறங்கி இருக்கும், எல்லா இன்வெஸ்டரும் வந்திருப்பாங்க. யார் பிரச்சனை ஏற்படுத்தினது? 3ஆம் தேதி 6 மணிக்கு தீபத்தை ஏத்துங்கன்னு சொன்ன பிறகு நான் ஏற்ற மாட்டேன் என்று சொன்னவர் பிரச்சனையை உருவாக்குனாரா? இல்லை நீதிமன்றம் சொல்லி இருக்குன்னு வீதிக்கு வந்தவங்க பிரச்சனை உருவாக்குனாங்களா? ஸோ எல்லோருக்குமே தெளிவாக தெரியும், நீதிமன்றம் சொன்னதை கேட்க மாட்டோம் என்று சொன்ன திராவிட முன்னேற்ற கழகம் தான் பிரச்சனை உருவாக்குனாங்க. அது மட்டும் இல்லைங்கண்ணா, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மதுரை இன்வெஸ்டர் சமிட்டுக்கு யாரும் வரமாட்டோம் என்று சொல்லியிருப்பாங்க போல. அதனால் அதை திசை திருப்புவதற்காக அவங்களே இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி தான் நாங்கள் பார்க்குறோம். நீ முதலீட்டாளர் சமிட் நல்லா நடத்தணும்னு திமுக அரசு முடிவு பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க இந்த பிரச்சனையை வளர விடுறாங்க. தீர்ப்பு வந்துச்சு, 3ஆம் தேதி தீபத்தை ஏற்றுறதுக்கு போலீஸ் 2 பேர்த்த கூட அனுப்பிச்சிருப்பாங்களேனா? அதுவும் 10 பேர் மட்டும் வாங்கினா எதுக்கு அத்தனை பேர் போகிறாங்க? 10 பேர் தான் போகிறாங்க. இல்லைப்பா பெட்டிஷனர் மட்டும் 6 பேர் வாங்கப்பான்னு கமிஷனர் சொல்லியிருந்தா 6 பேர் மட்டும் போக போகிறாங்க. அதுவும் சொல்லலை. அதில் ஆச்சரியம் பாருங்கள், ராம ரவிக்குமார் அவர்கள் கமிஷனர் சொல்கிறாங்க, ஐயா 144 போட்டிங்க, ஆனால் 144ல் 3 பேர் போகிறதுக்கு அனுமதி இருக்குல்ல. கமிஷனர் முழிக்கிறார், இதான புதுசாக இருக்கேன், 3 பேர்த்தையும் விட மாட்டேன்னா தப்பு செஞ்சது யார்? 144ல் 3 பேர் போகிறதுக்கு அனுமதி இருக்குல்லண்ணா. பிலோ 4 4க்கு எக்ஸீட் ஆகக்கூடாது, 4 பேர். ஏன் அது 3 அனுமதிக்கல, 4 அனுமதிக்கல? 144 போட்ட பிறகு 163 BNSS 3 பேர் அனுமதிச்சிருக்கலாமே, 3 பேர் போய் தீபத்தை ஏற்றிட்டு வந்திருப்பாங்களே. அங்கே இருக்கக்கூடிய 1000 பேரும் போக வேண்டும் என்று சொல்லலீங்கண்ணா. 3 பேர் போனாலும் எங்களுக்கு சம்மதம் தான். அதையும் விடாமல் என்னை கலவரத்தை ஏற்படுத்தி இருப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு. அதனால் இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய தாழ்மையான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். எல்லாருமே பெரிய அளவில் வந்திருக்கிறீங்க. ஆனால் அந்த கேஸை நிற்காதுங்கண்ணா, அது இல்லீகல் கேஸுங்கண்ணா. அதனால தான் அவங்களுக்கே தெரியும், மாநில தலைவரை கைது பண்ணாங்க, கூட்டிகிட்டு போனாங்க, மண்டபத்தில் வச்சாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, 10:30 மணிக்கு விட்டாங்க. ஏன்னா அவர்களுக்கே தெரியும் எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் கைது பண்ணீங்க. 144 நிலுவையில் இருக்கா? இல்லை. ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர், அவருக்கு பொறுப்பு இருக்கு, போனார், எந்த ஆதாரத்தில் கைது பண்ணீங்க? என்ன ஒரு வயலேட் பண்ணாரு? என்ன செக்ஷனை வயலேட் பண்ணாரு? எதுவுமே வயலேட் பண்ணல. பப்ளிக் ஆர்டருங்கிறது யார்? நீங்களே உருவாக்குறீங்க. பப்ளிக் ஆர்டரை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம், நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு. அதனால் இது எல்லாமே உச்சநீதிமன்றத்தில் செவ்வாய்க்கிழமை மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் அவருடைய முகத்திரை மறுபடியும் கிளையும். இப்போவும் நம்முடைய கட்சி தலைவர்கள் எல்லோரும் பொறுமையாக தான் இருக்கிறோம். செவ்வாய்க்கிழமை என்ன சொல்கிறாங்க, உச்சநீதிமன்றத்தில் என்ன சொல்கிறாங்க. அதனால் இதை புரிந்து கொள்ள வேண்டும். மத கலவரத்தை நாங்கள் உருவாக்கலை, திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்க முயற்சி பண்ணுறாங்க. நன்றிங்க. தேங்க்யூ அனைவா. எதிர்கட்சிகளால் நாட்டில் எல்லாமே ஆளுங்கட்சி தவிர்த்து மீது எதிர்கட்சி தான். நாட்டில் எல்லாமே எதிர்கட்சி. எதிரி கட்சியாக பார்க்காதீர்கள், எதிர்கட்சியாக பாருங்கள். இந்த எதிர்கட்சி இருக்கான்ல